என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மிக குறிப்பாக வாலிப பிள்ளைகளே, நீங்கள் காதல் வலையில் விழுந்திருக்கிற அந்த சமயத்தில் உங்கள் பெற்றோர்கள் மிக பரிவாய், மிக அன்பாய், மிக கரிசனையாய் உங்களுக்கு எவ்வளவு அருமையாய் ஆலோசனை சொல்லுகிறார்கள் அல்லவா? மகளே, அந்த பையன் உனக்கு வேணாம், மகனே அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம், அவங்க கேரக்டர் சரியா இல்லை, அவங்க பழகிற விதம் சரியா இல்லை, பார் உன்னை எப்படி தவறான இடங்களுக்கெல்லாம் அழைத்து கொண்டு போயிருக்கிறாங்க பார், உனக்குள்ளே எவ்வளவு பாவம் பெருகி இருக்கு பார் என்பதெல்லாம் சுட்டி காட்டி உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு மிக அருமையாய் ஆலோசனை தந்து உங்களை அந்த தீய வழியிலிருந்து திருப்புவதற்காக போராடுகிறார்கள் அல்லவா? ஆனால் அந்த சமயத்திலெல்லாம் அவர்கள் சொல்லுகிற புத்திமதியானது உங்களுக்கு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 10வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். செம்மையான பாதையை விட்டு விலகி போகிறவர்களுக்கு புத்திமதியானது எப்படியா இருக்கும்? ரொம்ப விசனமாக இருக்கும், ரொம்ப கோபமாக வரும். ஏன் தான் எங்கள் அப்பா என்கிட்ட இப்படி பேசுகிறாரோ, ஏன் தான் எங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்களோ, நான் உயிருக்குயிராக அவனை நேசிக்கிறேன், உயிருக்குயிராக அவளை நான் அப்படியே நான் நேசிக்கிறேன், நான் இல்லைனா அவளால் இருக்க முடியாது, அவள் இல்லைனா என்னால் இருக்க முடியாது, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு மிக அருமையாய் சொல்லுகிற ஆலோசனை எல்லாம் உங்களுக்கு விசனமாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இது எதை காட்டுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வழியை விட்டு, அதாவது செம்மையான வழியை விட்டு தடுமாறி தடம் புரண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, உன் வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உன்னை தவறான பாதைக்கு நேராய் தூண்டி கொண்டிருக்கிற காதலன் எதற்காக? உன்னை தவறான பாவத்தை செய்வதற்காக தூண்டி கொண்டிருக்கிற காதலி உனக்கு எதற்காக? உன் பெற்றோர்களுக்கு தெரியாமல், மற்றவர்களுக்கு தெரியாமல் பதுங்கி பதுங்கி பாவத்தை செய்வதற்கு உன்னை தூண்டுகிற இப்படிப்பட்ட கேடான காரியங்கள் எதற்காக என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வழியை விட்டு விலகுகிறவர்களுக்கு புத்திமதியானது விசனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நினைத்துப்பார். அந்த அன்பு ஆச்சரியமான அன்பு. அந்த அன்பு உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறது. அதனால்தான் சிலுவையிலே தன் ஜீவனையே உனக்காக அவர் கொடுத்தார். அந்த அன்பை நீ உணர்ந்து பார்ப்பாய் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மாய வலைகளிலிருந்து நீ வெளியே வந்து விடுவாய். அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆலோசனைக்கு செவி கொடுத்து உன் வழிகளை செவ்வை பண்ணி என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.